அடுத்தபடியாக கல்லூரி முதல்வர் மண்ணில் நிபுணர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள். அவருக்கு வந்து பல அரசு அலுவலர்கள் நிறைய சாதாரண ஒரு பேங்க் மேனேஜருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கிட்டத்தட்ட எத்தனை சயின்டிஸ்ட் 200 ஏக்கர் இடம் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா டாக்டர் ஜின்னா, டாக்டர் வேல்முருகன் இந்த மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு நல்ல மனிதர். அவருக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு கலை கைத்தறி. நன்றி சார். இந்த வைகை மக்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். இயற்கை நல்ல இன்னைக்கு மழை பெய்ஞ்சிருக்கு. உங்களுடைய நல்ல கருத்துக்களை நீங்கள் இந்த வைகை மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தர்ம இயக்கத்திற்கும் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கும் உங்களுடைய பேச்சு வந்து எங்களுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இங்க பேசின அனைவருமே பார்த்தீங்கன்னா மிக அருமையா பேசினாங்க. நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ற எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, விவசாயிகள் வந்து இப்பதான் படித்த விவசாயிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல படிச்சவங்க. அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா பிசிறு தட்டாது, அவ்வளவு அருமையா பேசுவாங்க. நம்ம காலேஜுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பேச கொடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னா அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக ரொம்ப அருமையா பேசினாங்க. இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாமே அவங்க நம்ம ஆர்கனைசர்ஸ் எல்லாமே கௌரவிச்சாங்க. ஒவ்வொரு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. நமது மதுரை வேளாண்மை கல்லூரியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இப்ப இதற்கு முன்னாடி பேசிய டாக்டர் ஜின்னா அவர்கள் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் சொல்லணும். ஏன்னா சார் வந்து இங்க மட்டுமில்ல பல ஸ்டேட்ல ஒர்க் பண்ணியிருக்கனால அவர் பேச்சுல இருந்தே தெரியுது எவ்வளவு தூரம் அவர் ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேடையில பேசின அனைவருக்கும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருந்தா டைம் இருக்காது. 8 மணி எல்லாத்துக்கும் அடுத்து பசி வர ஆரம்பிச்சிடும். இதற்கு முன்னாடி பேசுற ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப அருமையா பதிவு பண்ணவங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப முன்னாடி வந்து பேசின அவர் நம்ம வேல்முருகன் வந்து மதுரையில தான் படிச்சாரு. எனக்கு ஜூனியர், ஒரு 1 இயர் ஜூனியரா தான் படிச்சாரு. அவரும் மண்ணியல் துறையை சார்ந்தவர் தான். அவர் தான் சொன்னாரு, சார் இந்த மாதிரி இருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவர் வருவாருன்னு பார்த்தேன், அவர் தான் ரீசன் சொல்லிட்டாரு வர முடியாத காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவரு பேசும்போது ஒரு நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் அவங்கள்ட்ட சொன்னாரு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அவருடைய சார்புல வந்து கண்டிப்பா நம்ம வாட்டரை இப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணலாம்ன்றத கண்டிப்பா அவருடைய பங்கு இருக்கும் அப்படின்றது எல்லாரும் ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய விவசாயிகள் இங்க இருக்கீங்க. இப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் 10 நிமிஷம் கூட கொஞ்சம் ஒரு ஓவராலா கவர் பண்ணிட்டு மட்டும் நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப எல்லாமே வந்து ஜென்ரலா முன்னாடி ஜின்னா சார் நிறைய திருக்குறள் மற்ற வள்ளலார் இதெல்லாம் கோட் பண்ணி பேசினாரு. இன்னும் பிராங்கா சொல்ல போனா அந்த அளவுக்கு நாங்க சில டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம். சில பேர் இப்ப இவங்க இந்த மேடை பேசுறது ஒரு தனி ஒரு கலை. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அதுல வந்து ஒரு தனி திறமை வேணும். முன்னாடி பேசின எல்லாருமே அழகா பேசினாங்க. இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கிடைக்க வேண்டிய மழை அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நான் 67ல பிறந்தேன். அப்ப கிராமத்தை எங்க ஊர் கிராமம் தான். அப்ப கரெக்டா அந்த நம்ம எங்க அந்த ஆங்கில மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லா கிணறும் நிறைஞ்சு போயிரு. அப்ப நீச்சல் அடிக்க போவோம். இப்ப எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கிணறுல வந்து ரொம்ப எங்கடா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது, அந்த அளவுக்கு ஆழமா போயிடுச்சு. அப்ப ஆமா, பல விதமான காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை அளவும் சரியான அளவு இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க சார் வந்து இந்த மெட்ரியாலஜிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இப்ப மதுரையில வந்து ஆவரேஜா ஒரு 850 mm அப்படின்னா 850 mm இப்பயும் பெய்யுது அப்படின்றாங்க. ஆனா முன்னாடி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீரா அந்த ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாதம் மும்மாரி பெஞ்சதுன்னு அந்த அளவுக்கு இருந்ததுனால வந்து நமக்கு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹெவி ரெயின் வந்துடுது. அப்ப டோட்டலா அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆனுவல் ரெயின்ஃபால் சொல்லுங்க அது வந்துடுது அப்படின்றாங்க. அது நல்லாவே அது தெரியுது.
அதனால இப்ப என்னன்னா அந்த எராட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அதுதான் வந்து இப்ப மேஜர் ப்ராப்ளம். அதனால வந்து இப்ப நம்ம வாட்டருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்ப எங்க பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா? ஏன்னா நம்ம நானும் ஜென்ரலா பேசிட்டு போனா நல்லா இருக்காதுன்றதுக்காக. இப்ப நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரியும் தண்ணி அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்ப இந்த குறைந்த அளவு தண்ணீர்ல எப்படி நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து தண்ணீரை வந்து எஃபெக்டிவா பயன்படுத்தி ஒரு நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படின்றது நம்ம பல்கலைக்கழகத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கூட போனா ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்து இப்ப நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாமே இதுல சொன்னேன்னு வைங்களேன், அது இன்னும் நிறைய டைம் ஆகும். அதனால நான் மேஜரா சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு தனியா இது சம்பந்தமா ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னா நான் அந்த காலேஜ்ல சொல்லி ஒரு ட்ரைனிங் வேணும் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அந்த அந்த இதை வந்து அது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இப்ப நம்மளும் நம்ம ஃபீல்டுல வந்து என்ன ரியல் ஆராய்ச்சி பண்ணிக்கிறது நீங்களும் நேர்ல வந்து பார்க்கலாம். அப்ப எக்ஸ்க்ளூசிவா வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு நாள்ன்றது உங்களுக்கு போர் அடிக்கும், ஒரு half a day ஒரு 4-5 செஷன் மட்டும் உங்களுக்காக நான் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதுல வந்து ஓவராலா கவர் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப கிடைக்க ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது. இப்ப நம்ம இந்த தண்ணீர் சிக்கனம், தண்ணீரை எப்படி வந்து ஒரு நல்ல இதை பயன்படுத்தி மகசூல் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு 3 லைன்ல மட்டும் பேசுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாயில் மேனேஜ்மெண்ட், மண்ணை நீங்க பராமரிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் மேனேஜ், உர மேம்பாடு. அடுத்தது வந்து நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த 3 இதுல மட்டும் பேசுறேன், நிறைய இருக்கு. இந்த 3 இதுதான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கேட்கலாம் மண்ணுக்கும் தண்ணிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து மண்ணை சரியா பராமரிக்கல அப்படின்னா நீங்க என்னதான் நம்ம தண்ணி கொடுத்தாலும் வந்து அது சரியா நம்ம பராமரிக்க முடியாது, ஒரு சரியான அளவுல மகசூலும் கிடைக்காது. இப்ப நீங்க செய்யற அந்த உத்திகள் தான், நான் ஒன்னும் புதுசா சொல்ல போறது. இப்ப நீங்க அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா மண்ணை வந்து பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க மண்ணை பரிசோதனை செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்க மண்ணு வந்து ஒரு மனசாரியான மண்ணா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கழித்தறையான மண்ணை நடந்து பார்த்தாவே தெரிஞ்சிருமே, இதை போய் நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மண்ணு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த மணல், வண்டல், களி இந்த 3 சேர்ந்ததுதான் மண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த 3மே வந்து என்ன அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில நிவர்த்தி முறைகளை வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து அதை மாத்திர முடியாது. ஆனா சில உத்திகளால வந்து நம்ம அதை கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்ற முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நிறைய வந்து இயற்கையில கூடக்கூடிய இயற்கை எருக்கள், அதாவது கிரீன் மென்யூஸ், அந்த கிரீன் லீஃப் மென்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அந்த காலத்துல போட்டோம். ஆனா இப்ப வந்து ஆடு மாடுகள்லாம் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம சரியான அளவுல பயன்படுத்துறது இல்லை. இப்ப நீங்க இப்ப இந்த இயற்கை சார்ந்த உரங்களை போடுறதுனால மண்ணுக்கு தண்ணிக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சார்ந்த உரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய கட்டமைப்பு, அந்த மண்ணினுடைய கட்டமைப்பு அதிகப்படும் போது பாத்தீங்கன்னா மண்ணிலே துவாரங்கள் இருக்கு. அது வந்து நம்ம ஆங்கிலத்துல வந்து மேக்ரோபோர்ஸ், மைக்ரோபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோபோர்ஸ், அந்த நுண் துவாரங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து தண்ணியை பிடிச்சு வச்சுக்கணும். இப்ப நீங்க வந்து வெறும் ஃபெர்டிலைசர் மட்டுமே போட்டு வந்துருவீங்களேன், அது வந்து கண்டிப்பா இந்த மைக்ரோபோர்ஸ் எல்லாம் இருக்கு வந்து அதெல்லாம் வந்து அது கூட்டாது. அப்ப எது கூட்டம்னா இயற்கை சார்ந்த உரங்களை நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா மண்ணு வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாகி அந்த மைக்ரோபோர்ஸ் நுண் துவாரங்கள் உருவாகும் போது பாத்தீங்கன்னா நீங்க பாய்ச்சற தண்ணி மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்ப வந்து தண்ணி வந்து நிறைய நாளைக்கு இருக்கும், பயிர் வந்து ஈஸியா உறிஞ்சிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு மண் மேம்பாடு. அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொல்றோம்னா இப்ப இந்த கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்துருச்சு. அது மற்ற மாநிலங்கள்ல நிறைய ஃபாலோ பண்றாங்க, இப்ப தமிழ்நாட்டிலே அது வந்துருச்சு. அந்த கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர்ல என்ன சொல்லணும்னா எங்க தேவையோ அங்க மட்டும் நீங்க உழுதா போதும். தேவையான தேவையில்லாத எல்லா இடத்துலயும் உழுதுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் வருது அப்படின்னா இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அப்ப என்னன்னா இப்ப நம்ம வந்து நல்ல ஸ்பேசிங் விட்டு தான் ஒரு 1 மீட்டர் 1.2 மீட்டர் விட்டு தான் நம்ம வந்து ரோ தான் வருஷம் தான் நம்ம போடுறோம். ஏன்னா மெஷின்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப எந்த லைன்ல நம்ம வந்து விவசாயம் பண்ண போறோமோ அந்த ஏரியா மட்டும் நீங்க உழுதா போதும், தேவையில்லாம எல்லாத்தையும் உழுதலாம். அதான் வந்து மினிமம் டில்லேஜ், ஆங்கிலத்துல என்ன சொல்றோம் மினிமம் டில்லேஜ், இல்லாட்டி வந்து 0 டில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க என்ன உழுதாம எப்படி நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நிறைய இந்த மல்ச்சஸ் கிடைக்கக்கூடிய நம்ம அந்த ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வைக்கோல் மற்ற அந்த ஒவ்வொரு
நம்ம சிறுதானியத்துல இருந்து வர்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, தட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரான்னு சொல்லுவோம்ல, தமிழ்ல கரெக்டா எனக்கு இது பண்ண முடியும். அந்த வந்து இடையில பரப்பும் போது பாத்தீங்கன்னா மண்ணு தானா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலப்பொலப்பு தன்மை அது வந்து பூமி மூடாது அப்படின்னு சொல்றோம். அதை வந்து மண் இறுக்கத்தை குறைக்கும். அப்ப இறுக்கத்தை குறைக்கும் மண்ணுடைய பொலப்பொலப்பு தன்மை வந்து கூடும்போது பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும் போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது வந்து கண்டிப்பா செய்யணும். இப்ப இது மண் சம்பந்தமான இது நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. இது ரெண்டு வந்து கண்டிப்பா இந்த இயற்கை சார்ந்த உரங்களை போடும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம். அடுத்தது வந்து உரம். இந்த உரத்துக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இப்ப நீங்க மண்ணை டெஸ்ட் பண்ண சொல்றோம். மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு அதை ஆங்கிலத்தில் நாங்க என்ன சொல்றோம், சாயில் டெஸ்ட் பேஸ்டு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். மண்ணை பரிசோதனை செஞ்சு அதுல வந்து எவ்வளவு உரம் ஒவ்வொரு பயிருக்கும் உங்களுக்கு உர சிபாரிசு இருக்குது நல்லாவே தெரியும். அந்த உர சிபாரிசு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு 2 மூடை யூரியா, ஒரு 1/2 மூடை, நம்ம என்ன பண்ண விவசாயிகள் 1 மூடை யூரியாவுக்கு 1/2 மூடை பொட்டாஷ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும். அதை வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா நீங்க மண்ணை டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 17 வகையான வந்து சத்துக்கள் பயிருக்கு அவசியம். அது சில சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள், ஏன்னா அது அதிக அளவுல பயிர் உறிஞ்சிக்கிறது. அதே மாதிரி இடைநிலை சத்துக்கள்னா மீடியமா பயிர் உறிஞ்சிக்கிறோம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் உங்களுக்கு தெரியும், ஜிங்க் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், அதெல்லாம் வந்து குறைச்ச அளவுல தான் நம்ம பயிர் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாதிரி 17 வகையான சத்துக்கள் வந்து மண்ணுல எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சாலும். இப்ப நீங்க நினைக்கலாம் நுண்ணூட்ட சத்துக்கள்ல பயிர் குறைச்சுதானே எடுத்துக்கிறது, அதை போட்ட என்ன போடாட்டி என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது தப்பு. அதை என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக்கா ஒரு பயிர் வந்து அதிக அளவுல சத்து எடுத்தாலும் சரி, குறைச்ச அளவுல எடுத்தாலும் சரி, மண்ணுல சரியான அளவுல இல்லைன்னா பயிர் மகசூல் பாதிக்கப்படும். இப்ப நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 17 வகையான சத்துக்கள் மண்ணுல என்ன அளவுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு உதாரணமா நான் வந்து பருத்தி போட போறேன், மக்காச்சோளம் போட போறேன், நெல்லு போட போறேன் அப்படின்னு சொன்னா அந்த சாயில டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு யூரியா போடணும், எவ்வளவு சூப்பர் போடணும், எவ்வளவு பொட்டாஷ் போடணும்ன்றத கொடுத்துருவாங்க. அந்த மண் பரிசோதனை அடிப்படையில நம்ம உங்களுக்கு உரம் போட சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ், அந்த பருவம் இப்ப நம்ம நெல்லை எடுத்துக்கோங்க, வந்து நடுறோம், தூர் பிடிக்கும் பருவம்ன்றோம், அடுத்து வந்து அந்த தூர் கட்டு பருவம் அப்படின்றோம், அப்புறம் பால் பிடிக்கும் பருவம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த நெல் உருவாகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான அளவுல உரம் போடணும். சில நேரத்துல அடியோட அதிகமா போட்டு மீத இருக்கிறது உரம் போடாம விட்டாலும் சரியா வராது. இப்ப நான் சொல்ல வர கருத்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உரம் போடுறதுக்கு நீர் மேலாண்மைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு விவசாயி வந்து யூரியாவே அதிகமா போட்டுக்கிட்டே வராது. யூரியா போட்ட என்ன ஆகும், பயிர் சீக்கிரமா குயிக் குரோத் இருக்கும், கடகலன்னு வளர்ந்துடும். அப்ப வளர என்ன ஆகும்னா தண்ணி அதிகமா உறிஞ்சிட்டு இருக்கும். அப்ப நீங்க இந்த சமச்சீர் உரம்னு சொல்றோம், பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசேஷன் சொல்லிட்டு, அப்ப வந்து யூரியா, சூப்பர் பொட்டாஷ் 3 வந்து சரியான கலவையில நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா பயிர் வந்து என்ன அளவுல வளரணுமோ அந்த அளவு தான் கரெக்டா வளரும். ஏன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். வெறும் யூரியா மட்டுமே போட்டா என்ன ஆகும், வெறும் குரோத் மட்டும்தான் இருக்கும், அந்த வெஜிடேட்டிவ் குரோத் அது மட்டும். அப்ப வந்து தண்ணி அதே அளவுல உறிஞ்சுது அப்படின்றாங்க. அதனால 3 உரத்தையும் வந்து சரியான அளவுல போடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எவ்வளவு ஹைட் இருக்கணுமோ அந்த ஹைட் தான் இருக்கணும். அப்ப குறைச்ச அளவுல தண்ணி உறிஞ்சிக்கணும். அது இதனால நம்ம வந்து என்ன சொல்றோம், ஃபெர்டிலைசர் வந்து கரெக்டான சரியான அளவுல போடுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நிறைய வந்து அந்த ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்ப நீங்க கொடுக்குற யூரியாவே வந்து இந்த நீம் கோட்டட் யூரியா வருது. இந்த நீம் கோட்டட் யூரியா ஏன் வருது, ஏன் அதை நீம் கோட்டட் யூரியா அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சாதாரண யூரியா போடும்போது பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிப்படி என்ன சொல்றாங்க, 100 கிலோ போட்டீங்கன்னா ஒரு 30 கிலோ இருந்து 40 கிலோ தான் பயிர் எடுத்துக்குது, மீது 60 கிலோ வந்து வேஸ்டா போகுது. நீங்க என்னதான் வந்து பராமரிப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு நிறைய தண்ணி கட்டணும்னா தண்ணியில கரைஞ்சு வீணா போயிடும், உரத்தை போட்டுட்டு கொஞ்ச நேரம் லேட்டா தண்ணி விட்டு வைங்க ஆவியா போயிடும். இந்த மாதிரி பல வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூரியா வந்து வேஸ்ட் ஆகுது. அப்ப இந்த நீம் கோட்டட் யூரியா என்ன சொல்றாங்க, நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் இருக்கு பாருங்க, அந்த யூரியாவில இருந்து அந்த நைட்ரஜன் தலைச்சத்து ரிலீஸ் ஆகுது பாருங்க, அது ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். அப்ப ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா பயிருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப உறிஞ்சிக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த முன்னாடி சொன்ன இந்த மண்ணை பரிசோதனை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் சிக்கனத்துக்காக ட்ரிப்பு நிறைய வந்துருச்சு.
இப்போ ஒவ்வொரு விவசாயிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப் கம்பெனிக்காரங்க என்ன கேட்பாங்க, சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க, அதே மாதிரி வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. இப்ப நம்ம கண்டிப்பா அதை ரெண்டையும் செஞ்சுக்கணும். அது ஏன் அப்படின்னா, இப்ப விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அந்த சாயில் வந்து கரெக்டா அந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, லேட்டரல் இருக்குல்ல, அந்த லேட்டரல் வந்து அந்த எமிட்டர் வருது இல்ல, அந்த தண்ணி விழுகிற பகுதி, அது வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, சிலது 2 அடி இருக்கும், சிலது 1 அடி இருக்கும், சிலது 1.5 அடி இருக்கும். அதை வந்து சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாயில டெஸ்ட் பண்ணா அந்த அதை வச்சுதான் அவன் வந்து அது எவ்வளவு தூரம் வந்து அந்த அந்த எமிட்டர் சொல்றேன்னா அது எவ்வளவு ஸ்பேஸ்ல இருக்குன்னு முடிவு பண்றது பாத்தீங்கன்னா அந்த சாயில் டெஸ்ட் தான். இப்ப உதாரணமா இப்ப ஒரு மனசாரியான மண்ணா இருக்குன்னு வைங்க, அதுல வந்து அந்த தண்ணி விழுகிற பகுதி இருக்கு வந்து அது பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உதாரணமா வந்து ஒரு 2 நிலம் எடுத்துக்கிடுவோம். ஒண்ணு வந்து மனசாரியான நிலமா இருக்கு, இன்னொரு வந்து கொஞ்சம் நல்ல வண்டல் கலந்த ஒரு களித்தரையா இருக்கு. இதுல வந்து அந்த நம்ம சொட்டுவான்னு சொல்றோம்ல, அந்த சொட்டுவானுடைய அந்த ஸ்பேஸ் வந்து இப்ப எந்த நிலத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், எந்த நிலத்துக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம்? வெரி குட். அதுதான் இதை வந்து எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா மண்ணு டெஸ்ட் வச்சுதான். ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க, இந்த மனசாரியான மண்ணுக்கு ஏன் பக்கத்துல வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி விழுந்தண்ணி பக்கவாட்டுல மூவ் ஆகாது, கீழே இதா போகும். அதனால வந்து அதுக்காக நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், பியூரா மணலா இருக்கு அது போய் நான் ட்ரிப்பு இது பண்ண, தயவுசெய்து மணலா இருக்க பகுதி ட்ரிப்புக்கு போகாதீங்க. ட்ரிப்புக்கு அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப நல்ல வண்டல் கலந்த ஒரு களித்தறியா இருக்கு அப்படின்னா நீங்க நல்ல ஸ்பேஸ் சொட்டுவானுக்கு இடையில நல்ல ஸ்பேஸ் விட்டுக்கலாம், ஒரு அடி 1.5 அடி போகலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கவாட்டிலேயும் பரவும். இதுக்குதான் வந்து சாயில டெஸ்ட் பண்ண சொல்லு. சில விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்ணை கொடுப்பாங்க, அது உங்க நிலத்துக்கு சரியா வருமா, வராது. அடுத்து தண்ணியை டெஸ்ட் பண்ண சொல்றோம். நீங்க அந்த சக்சஸ் ஆஃப் அந்த ட்ரிப் எதுல நிக்குதுன்னா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ உங்க தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு அப்படின்னா உப்பு அடைக்காது. தண்ணி வந்து நிறைய உப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ உப்பு இருந்துச்சுன்னா அந்த நம்ம ட்ரிப்ல வந்து மெயினானது என்ன சொல்றோம்னா நம்ம அந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட், அமிலம். அப்ப எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அமிலம் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது எதுன்னா உங்க வாட்டர் குவாலிட்டி தான். அப்ப வந்து 1 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை, நல்ல தண்ணியா இருக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு கிராப் முடிஞ்சாலே கொடுக்கலாம். உப்பு தண்ணியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த என்ஜினியர் சொல்ற அந்த இது ஒரு மாசம் இல்லாட்டி 15 நாளைக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாம என்ன ஆகும், கொடுக்கல பூரா அடைச்சுக்கணும். நிறைய விவசாயிகள் என்ன சொல்றாங்க, நம்ம அந்த விஞ்ஞான பூர்வமா சொல்லும் போது ட்ரிப் போட்டீங்கன்னா இவ்வளவு மகசூல் கூடுது அப்படின்னு சொல்றோம்ல, நீங்க சொல்றீங்க எங்க பூரா உப்பு அடைச்சுக்கிடுச்சு, இதுல போய் போட்டதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளதான் கொஸ்டின் பண்றாங்க. அப்ப வந்து இந்த ட்ரிப்ல வந்து அந்த ஆஃப்டர் கேர் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நீங்க அந்த ட்ரிப் ஃபெர்டிகேஷன் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சாதாரணமா சில விவசாயிகள் என்ன பண்றாங்க, ட்ரிப் போட்டிருப்போம், உரம் போடுறது வந்து மண்ணுல போடுறது, அதுமே தப்பு அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே வந்து அந்த ஃபெர்டிகேஷன் யூனிட் வழியா தான் நம்ம கொடுக்கணும். நிறைய ஆராய்ச்சியில வந்து என்ன சொல்றோம்னா அது கொடுக்கும்போது 25% நீங்க உரச்செலவை சிக்கனப்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான வந்து ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. 75% கொடுக்கப்பட்ட அந்த உர பரிந்துரை மட்டும் போட்டா போதும், 25% அந்த உரச்செலவை வந்து கண்டிப்பா சிக்கனப்படுத்த முடியும். நாங்க நிறைய வந்து இதுல எல்லாம் நம்ம கரும்புல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், அது நல்ல ஒரு மகசூலை தந்திருக்கு. கடைசியா ஒண்ணு மட்டும், இப்ப வந்து நம்ம தண்ணி ஒரு ஜூன் மாசம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய விவசாயிகள் ஜூன் மாசத்துல ரெடியா வந்து நம்ம நெல்லு போடுறதா காத்துட்டு இருக்கோம். அப்ப ஜூன் மாசம் நிறைய தடவை வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா தண்ணி இருந்தா தானே டேங்க்ல இருந்து டேம்ல இருந்து திறக்க போறாங்க. அப்ப அதுக்கு என்ன வேற என்ன நெல்லை விட்ட வேற என்ன ஆல்டர்னேட் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்ரியாலஜிக்கல் டேட்டா இருக்கு, எவ்வளவு மழை அளவு அப்படி இருக்குன்றத நம்ம காலேஜ்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணாரு. ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வந்து அந்த ஜூன்ல இருந்து அக்டோபர் நவம்பர் மாசத்துல ஏதாவது மழை வந்துடுது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல மழை அளவை எடுத்து பார்த்திருக்காங்க. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து 300 mm வந்துருது. அந்த 300 mm எத்தனை நாள்ல பெய்ஞ்சிருக்குன்னா ஒரு 10 நாள் 11 நாள்ல பெய்ஞ்சிருக்கும். அப்ப அந்த காலத்தை வந்து நெல்லுக்காக காத்திருக்காம நம்ம என்ன சொல்றோம், ஒரு பயிர் வகை பயிர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பல்ஸ் வந்து ஒரு 65 நாள்ல வந்துடும். அதை வந்து ஒரு கண்டிஷன் கிராப்பா நாங்க சொல்றோம். அப்ப
நீங்க அந்த இருக்கிற அந்த 300 mm வாட்டர் வந்து இந்த பயிருக்காக நீங்க செலவிடலாம். இந்த மாதிரியான நிறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நாங்க கல்லூரியில செஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4-5 இதை மட்டும் சொல்லியிருக்கேன். நிறைய கருத்துக்கள் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எங்க காலேஜுக்கு வந்து எனக்கு அட்வான்ஸா வந்து மட்டும் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு தேதியில உங்களுக்கு தனியா ஒரு half day ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு நம்ம காலேஜும் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.